ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நிறைய பேர் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நிறைய இடத்துல சர்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களுமே உங்களோட ஒரு கெஸ்ஸில் நீங்கள் வச்சிருப்பீங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் நிறைய டேட்டாவோட நம்மளோட வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நிறையா பேர்த்திட்ட பேசிட்டு எப்படி எக்ஸாம் இருந்தது அப்படின்ற அனாலிசிஸுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியிருக்கோம். நிறைய டைம் நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக்வைஸ் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடு நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைடு. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம். இப்போ இந்த வீடியோல நானுமே இருக்கேன். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா 4 இயர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோல உங்களோட அட்டெம்ப்ட் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அட்டெம்ப்ட் வேண்டாம், மார்க் சொல்லுங்க. 2 மார்க்னா 2 மார்க், 1 மார்க்னா 1 மார்க்னு சொல்லி. ஸோ உங்ககிட்டையும் கேட்டோம். நீங்க வந்து கமெண்ட் பண்ணது கம்மி தான். நீங்க கமெண்ட் பண்ணவங்களை விட நாங்க அதிகமா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். பேசிதான் நாங்க ஃபைனலா இந்த கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இதை வந்து நீங்க எல்லாமே பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்லைடுமே நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க டைரக்டா எடுத்த உடனே போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த டைம்ல தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை நிறைய கமெண்ட்ல பேசுறது தான் அதிகமா இருக்குமோ தவிர என்ன சொல்றது, இதை ஃபுல்லா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. எல்லா விஷயமுமே நாங்க ப்ரீவியஸா ஒரு 4 இயர்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, எஸ், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தோட அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க போது என்ன இருந்தது ஆக்சுவலாக அப்படின்றதும். அண்டு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1:10 எடுப்பாங்களா, 1:5 எடுப்பாங்களா? ஏன்னா நிறைய பேர்த்தோட தாட் அப்படிதான் இருக்குது. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல இப்படி எடுத்தாங்க. இதுதான் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஆர்பி பிஓல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அது நம்ம கட் ஆஃப்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஷிஃப்ட் இருந்ததுனால நார்மலைசேஷனுமே ஆயிருக்கு. கரண்ட் அஃபேர்லமே நார்மலைசேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ நம்ம அது வந்து எந்த ஆங்கிள் எடுத்துக்கிறதுனே தெரியல. வந்து ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இங்க ஆர்ஆர்பில வந்து எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்கு எடுத்தாங்க ஆர்ஆர்பி பிஓக்கு இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நம்ம கரெக்டா இல்லைங்களா? அதான் சார், இந்த மாதிரி இந்த ரேஷியோல நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத நிறைய பேரோட தாட்டு. நிறைய பேர் அதை தான் சொல்றாங்க. பட் ஐபிபிஎஸ் பிஓல ஆக்சுவலா எப்படி நடந்திருக்கு அப்படின்றது, எப்படி இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படின்றதுமே நமக்கு தெரியணும்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார், போலாம். எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2020 டேட்டா. அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும், ஒரு பக்கம் வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கும். செக்ஷனல் கட் ஆஃப்ல வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னது 6, அதாவது ஆர்னா ரீசனிங், ஜீனா ஜென்ரல் அவேர்னஸ், ஈனா இங்கிலீஷ், கியூனா குவான்ஸ், கீழே டிஇஎஸ்னா டிஸ்கிரிப்டிவ். சரிங்களா? இப்போ ரீசனிங்ல அது என்ன 6-3.75 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர எல்லா மார்க்குமே ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கான செக்ஷனல் கட் ஆஃப். ஹைஃபன் போட்டு அதுக்கப்புறம் வரது எல்லாமே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கான செக்ஷனல் கட் ஆஃப். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கேட்டகரிஸ் கட் ஆஃப்மே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இனிஷியல் வேகன்சி அண்ட் ஃபைனல் வேகன்சி கொடுத்துருக்கோம். எஸ் சார், நீங்க சொல்லுங்க. ஓகே, இது வந்து இந்த இயரோட ஏன் கம்பேர் பண்றோம் அப்படின்னா இதுக்குமே நிறைய விஷயம் இருக்கு. இந்த இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் இப்போ நம்ம நார்மலா இப்போ இந்த 2024 இப்போ நீங்க வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 2020ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது, ஜெனரல் அவேர்னஸ் எப்படி இருந்தது, இங்கிலீஷ் எப்படி இருந்தது, குவான்ஸ் எப்படி இருந்தது, டிஸ்கிரிப்டிவ் எப்படி இருந்தது, இதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். வேகன்சி எப்படி வந்தது, ஓகேங்களா, இதுக்கு வந்து கட் ஆஃப் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த டேட்டாவுமே நமக்கு கொடுத்துருக்கும். ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல இருந்த 2 ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த 2020ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல். கொஞ்சம் இங்க வந்து ஒரு 20 போட முடிஞ்சதுன்னா அங்க ஒரு 17 தான் போட முடிஞ்சது. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா 2020 வரைக்குமே ஐபிபிஎஸ் பிஓல கரண்ட் அஃபேர் ஈஸியா தான் இருக்கு. ஏதாவது ஒரு கேப்சூல்ல படிச்சுட்டு போயிருப்போம். அந்த கேப்சூல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் கரண்ட் அஃபேர் அங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் ஜெனரலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 9.75, ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.25 இந்த ரேஞ்சில் இருக்கு. இங்கிலீஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் இங்கிலீஷ் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் இருந்தது இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் இந்த லாஸ்ட் இயர் இல்லாம அதுக்கு முன்னாடி இன் பிட்வீன்ல 2021 2022 எல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து இது எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருக்கோம். குவான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, குவான்ஸ் ஈஸியா இருந்ததுனால 8.75 5.75 அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் வந்திருக்கு. இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே காமனான கட் ஆஃப் தான். இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எங்க வேணாலும் எடுத்து பாருங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு எப்பயுமே ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு 10,
ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 8.75 தான் வரும். ஓகேவா? இதுதான் இங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கேட்டகரி வைஸ் கட் ஆஃப்லயுமே ஜெனரலுக்கு 2020 என்ன வருது அப்படின்னா 83.50. இனிஷியல் வேகன்சி என்ன அப்படின்னா 3517, ஃபைனல் வேகன்சி 4799. இந்த வேகன்சிக்கு இந்த கட் ஆஃப் தான் இருந்திருக்கு. அதாவது மெயின்ஸோட கட் ஆஃப். ஓபிசிக்கு 78.63, இடபிள்யூஎஸ்க்கு 70.75 இங்க கொடுத்திருக்கிறது தான். எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 66.38, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 52.25. இப்படிதான் இருந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு டெப்தா அனலைஸ் பண்ணுவோம். இதை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் 2021 பார்க்க போறோம். சார் 2021 நீங்க சொல்லுங்களேன். சார் இப்போ 2021ல சேம் அதே மாதிரி தான். ஸோ ரீசனிங்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சார் அது நீங்களே சொல்லிடுங்க சார். எஸ் சார், அதுதான் இல்ல 2021 வந்து சார் இது இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 2021, 2022, 2023 நீங்களே கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து 2021 இதில் நம்ம பார்க்க போறோம். 2021லயும் செக்ஷனல் கட் ஆஃப், அதே கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இதுல நான் வந்து எது டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட் ஆஃப் நீங்க பார்த்தாவே தெரியும். செக்ஷனல் கட் ஆஃப்ல 3.75 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு யூடிஎப்ளிஸ்க்கு வச்சிருக்காங்க. ஓபிசிக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.75 தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? வேகன்சி இனிஷியலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4135. ஃபைனலா வேகன்சி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5809 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அப்படி இருந்தாலுமே கட் ஆஃப் என்ன இருக்குன்னு பாருங்க. 80.75, 75.75, இடபிள்யூஎஸ்க்கு 77.25, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 65.50, எஸ்டிக்கு 57.75 இப்படி இருந்திருக்கு. சரியா? ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லாரும் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஒரு கொஞ்சம் ஈஸியாவோ என்ன சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாவோ அந்த மாதிரிலாம் இல்ல, போடுற மாதிரி இருந்திருக்கு. குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கட் ஆஃப் வந்து கூட வச்சிருக்காங்க. அப்ப குவான்ஸோட பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது டிஃபிகல்ட் லெவல் அதிகமா இல்லாம கொஞ்சம் நார்மலா இருந்திருக்கு. அதனாலதான் 9.25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயருக்கு போயிடலாம். 2022 இந்த 2022ல குவான்ஸுமே கஷ்டம். சரிங்களா? குவான்ஸ்ல நிறைய பேர் சிங்கிள் டிஜிட் தான் போட்டு வந்தாங்க. ஜெனரல் அவேர்னஸுமே எப்பயும் போல கஷ்டம். சரிங்களா? இங்கிலீஷோட டிஃபிகல்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே என்ன சொல்றது கம்மியா வச்சிருக்காங்க. ஸ்கோர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க 2022ல. அதேதான் 2021லயுமே நம்ம பார்த்தோம். பாருங்க 13.25, இங்க வந்து 15.50. இன்னுமே டிஃபிகல்ட் லெவல கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இங்க கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேகன்சியை எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 6932 கொடுத்தாங்க. ஃபைனல் வேகன்சி 7402 நமக்கு வந்திருக்கு. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2022ல கனரா பேங்க் இனிஷியலா ஒரு 2500 வேகன்சி கொடுத்துட்டு வித்ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 750 அப்படின்னு சொல்லி வேகன்சி ஆட் பண்ணாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வேகன்சி திரும்பவுமே ஏன் அதிகமா கூடிச்சு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் இந்தியால கொஞ்சம் வேகன்சி கொடுத்தாங்க. அதனால அது ஈக்குவல் ஆயிடுச்சு. அந்த வேகன்சிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலோட கட் ஆஃப் 71.25, 71 தாண்டி இருக்கு. சரிங்களா? ஓபிசியோட கட் ஆஃப் 69.75. இங்க வந்து குவான்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்பயுமே கட் ஆஃப் என்ன வந்திருக்குன்னு பாருங்க 71.25. சரியா? ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் ஒன்று இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து 10, 8.75 அப்படின்னு ஒரு மார்க் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மார்க் கண்டிப்பா எடுத்தவங்களை மட்டும்தான் உள்ள எடுக்க போறாங்க. சரியா? ஓபிசி, எஸ்சி, எஸ்டினா 8.75 கண்டிப்பா எடுத்துக்கணும். அவங்களை மட்டும் தான் உள்ள எடுக்க போறாங்க. ஓவராலா எல்லா செக்ஷனும் கிளியர் பண்ணி வந்தவங்கள 8.75 எடுத்து தான் ஃபில்டர் பண்ண போறாங்க. ஜெனரல் அப்புறம் இடபிள்யூஎஸ்னாலுமே 10 எடுத்து தான் ஃபில்டர் பண்ண போறாங்க. உங்களோட மார்க் கண்டிப்பா இதுக்கு மேல தான் இருக்க போகுது. அதை நீங்க ஆட் பண்ணி வருவீங்க இல்லையா? அந்த ஸ்கோர் தான் நமக்கு வந்து ஃபைனலா வர கட் ஆஃப். புரியுதா? அதனால கட் ஆஃப் வந்து இதுதான் இருக்கும்னு சொல்லி நீங்க வந்து யோசிச்சிட கூடாது. அதனாலதான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறோம். புரியுதா? இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. 2023ல எப்படி இருக்குன்னு பாருங்க. 2023ல இனிஷியலா வேகன்சி வந்து ரொம்ப என்ன சொல்லுங்க நம்ம ப்ரீவியஸா பார்த்ததோட வேகன்சி கம்மி தான். 3049 இருக்கு. ஃபைனலா தான் 5532 சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி இருக்கு பாருங்க. ரீசனிங் முதல்ல பாருங்க. 3.50, 1.50 ரீசனிங். அப்ப ரீசனிங் வந்து குவான்ஸ் விட டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா குவான்ஸோட கட் ஆஃப் இங்க பாருங்க 7.75, ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கும் ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4.75 தான் இருக்கு. புரியுதா? சோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரீசனிங் வந்து குவான்ஸை விட டஃபா இருந்திருக்கு லாஸ்ட் இயர். இதை கண்டிப்பா எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ரீசனிங் கஷ்டம் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஜெனரல் அவேர்னஸ் எப்பயும் போலதான் ஜெனரல் அவேர்னஸ் கஷ்டம். இங்கிலீஷுமே ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கூட வச்சுட்டாங்க. கொஞ்சம் கூட வைக்கவும் தான் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. 11.8 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்கு. டிஸ்கிரிப்டிவ் எப்பயும் போலதான் நீங்க எல்லா ஸ்லைட்லயுமே பார்த்திருப்பீங்க 10, 8.75 தான். இதை மறுத்து பேசவே முடியாது. அடுத்து ஜெனரலோட கட் ஆஃப் 63 இருக்கு லாஸ்ட் இயர். ஓபிசிக்கும் ஜெனரலுக்கும் பெரிய வேரியேஷன் இல்லை. எவரி இயர் ஒரு 2 to 3 மார்க் டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா லாஸ்ட் இயர் 62.25 தான் இருந்திருக்கு. ஒரு 7.5 தான் டிஃபரெண்ட்ல இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 61, எஸ்சிக்கு 50.25, எஸ்டிக்கு 41 இருக்கு. இந்த இயர் எஸ்டியோட ஐபிபிஎஸ் பிஓ பிரிலிம்ஸோட கட் ஆஃபே 41 தான். சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ 2024 கட் ஆஃப் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் நீங்க இருக்கீங்களா?
எஸ் சார், இருக்கேன். எஸ் சார். இப்போ நமக்கு 2024 வேகன்சி நமக்கு நோட்டிபிகேஷன்ல இருக்கிறது என்ன? இந்த தான் சார் வேகன்சி ஆமா 3955. 3955 தான். எஸ் சார். ஒரு 5 பேங்க் ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. நாம இத வந்து ஆமா, பிஓ ஓட இந்த பிரிலிம்ஸோட ஆமா. கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட். கரெக்ட் தானே சார்? சார் அப்புறம் சரி சார் இன்னொரு விஷயம் சார். இப்போ வந்து ஒரு 2 பேங்க் வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. 2, 3 பேங்க் வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாரி 2 ஷிஃப்ட்டா வந்து எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நமக்குமே அந்த தாட் இருக்கு. கரெக்ட் தானே சார்? ஆமா, ஆமா. இப்போ வந்து எக்ஸாம் எப்படியும் ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 55,000ல இருந்து ஒரு 60,000 எழுதியிருப்பாங்களா சார்? ஆமா சார். அவ்வளவுதான் எழுதியிருக்க முடியும். ஏன்னா எஸ் இயர்லி சார். நம்ம அந்த இது கால்குலேட் பண்றோம்ல. 55,000 ஆமா. to 60,000 அதுக்குள்ள தான் வந்து மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. சோ அப்படி ம். எழுதியிருந்தா அவங்க எப்பயும் போல வேகன்சி வந்து ஒரு எப்பயுமே மெயின்ஸ்க்கு கூப்பிடுறவங்கள வந்து அவங்க என்ன வேகன்சியோ அதுல இருந்து ஒரு 10 1:10 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ இப்ப வேகன்சி எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம் நடந்து முடிஞ்ச வரைக்கும் இப்ப பிலிம்ஸோட ரிசல்ட் வந்த வரைக்கும் வேகன்சி எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு 55,000ல இருந்து சாரி 55 சாரி 5,000 5,500ல இருந்து 6,000 இருக்கலாம். கரெக்டா சார்? கரெக்ட். இதுக்குள்ள இருக்கலாம். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கோம். வேகன்சி கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதனால தான் அவ்வளவு பேர் கூப்பிட்டுருக்கான். ஏன்னா நீங்க ஆர்ஆர்பி வந்து நிறைய பேர் எடுத்தாங்க இல்லையா ஃபில்டர் பண்ணி பிலிம்ஸ்ல அந்த மாதிரி நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஐபிபிஎஸ் பிஓ எப்பயுமே ஒரு விஷயத்தை கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த விஷயம் தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்டர் வந்து இதை விடவே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த இயர் கொஞ்சம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவும் இருந்திருக்கு. அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் கம்மியா அப்பீர் ஆயிருக்காங்க. செகண்ட் ஷிப்ட்ல கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் அதிகமா அப்பீர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் என்ஐசிஎல் ஓட அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருந்ததுனால. இந்த ரீசனுமே இருக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணாதான் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கரெக்டா கொடுக்க முடியும். அப்பதான் நம்மளோட அனலிசிஸுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் இதை சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட் தான் சார்? எஸ், கரெக்ட் தான் சார். எஸ் சார். உங்களுக்கு ஒரு சில இதுல பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதையுமே நீங்க சொல்லலாம் சார். அதான் சார். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அதிகமா எடுக்குறாங்க. மெயின்ஸ் டு இன்டர்வியூ அதிகமா எடுக்குறாங்க. எஸ் சார். இன்டர்வியூக்கு எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. இன்டர்வியூ எதுவும் தெரியல. பட் நமக்கு வந்து அது ஹியூஜ் நம்பர் ஆஃப் மக்கள் வந்து எடுத்துற மாதிரி தான் இருக்குது. எப்பயும் வருஷம் இந்த ஒரு ஃபேக்ட் இருக்கும். பட் ஐபிபிஎஸ் பிஓக்கு மெயின்ஸ் டு இன்டர்வியூ அந்த கணக்கிலே வராது. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 1:10 எடுப்பாங்க. ஆர்ஆர்பி பிஓவில் நடந்த மாதிரி இங்கே நடக்கும், ஐபிபிஎஸ் பிஓவில் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல நம்ம சொல்றதை கேட்குறோம். பட் சுச்சுவேஷன் அப்படி இருக்கவே இருக்காது. ஐபிபிஎஸ் பிஓ வந்து எப்பயுமே 1:3 தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ அப்ப இந்த வேகன்சி ஒரு 3,955 சார். வேற ஏதாவது பேங்க் நமக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களா? பேங்க் ஆஃப் பரோடா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களா? யூகோ பேங்க்கும் இந்த பேங்க் ஆஃப் பரோடாவும் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஆர்டிஐ வந்தது. அது வந்து ப்ரீவியஸ் இயரோடது. அது நம்ம வந்து பார்த்தோம். அதுல 2024 2025 இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2025 to 2026 இருக்கணும். அதுதான் கரெக்ட். அது ஆர்டிஐ இதெல்லாம் நம்ம கேட்ட கேள்வியே தப்பு. ஆமா சார். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதான் ஒரு என்ன சொல்றது 5,500ல இருந்து 6,000 வேகன்சி இருக்குது. சோ அந்த வேகன்சிக்கு தான் இது வந்து இப்ப மெயின்ஸ் பிரிலிம்ஸோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த 5,500 அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நியர் பை ஒரு 17,000 பீப்புள்ஸ் வந்து இன்டர்வியூக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. சோ அத பொறுத்து தான் நம்ம இப்ப கட் ஆஃப்மே சொல்ல போறோம். அப்படிதான் இருக்க போகுது. கரெக்ட்டா சார்? ஆமா சார். அதாவது ஒரு 16,000 அரௌண்ட் 16,000 பீப்புள வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அரௌண்ட் 16 to 17,000 பீப்புள் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள இதுல இன்க்ளூட் பண்ணல நாம. சோ அந்த ஃபைனல் கட் ஆஃப்ல அவங்களையுமே சேர்த்து தான் அந்த ஃபைனல் பிடிஎஃப்ல விடுவாங்க. இன்டர்வியூக்கு எவ்வளவு பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் சொல்லாம சேம் செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி இருக்கும், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதும் எடுத்து வந்திருக்கோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இதை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு மாதிரி எங்க மேல ஏதாவது கோவங்கள் வரலாம். சில நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க இது சொல்லலாம். பட் சொல்லட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம இதுக்கான ஒரு விஷயமும் நம்ம சொல்லிடலாம். 2 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஷிஃப்ட் தான் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 2 ஷிஃப்ட்லயுமே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் அப்பீர் ஆயிருப்பீங்க. என்ன சொல்றது, ஒரு எல்லாராலையுமே ரீசனிங் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையுமே ரீசனிங் போட முடியும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லயும் இருக்கிறவங்களாலையும் போட முடியும், செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களாலையும் போட முடியும். அதுவே குவான்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்துடாது. குவான்ஸ் ஈஸியாவே இருந்தாலுமே ஈஸியா இருந்தா அந்த குவான்ஸ் வந்து என்ன சொல்றது, நல்லா போடுறவங்க ஒரு 20 போடுவாங்க. அந்த எப்பயும் போல ஒரு ஆவரேஜா போடுறவங்க ஒரு மெயின்ஸ் எல்லாம் எனக்கு மெயின் சம்ஸ்லாம் எனக்கு அப்ரோச் பண்ண தெரியாதுன்றவங்க ஒரு 10 to 15 தான் போடுவாங்க. கரெக்டா சார்? கரெக்ட் தான் சார். இந்த மாதிரியான பீப்புள்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இந்த நம்ம ரெண்டு ஆங்கிலுமே எடுத்துக்கணும். நம்ம ஃபைனல் கட் ஆஃப் நமக்கு வரும்போது மார்க் வரும்போது ரீசனிங்ல ஒருத்தர் டாப்பா இருப்பாங்க, குவான்ஸ்ல ஒருத்தர் டாப்பா இருப்பாங்க, ஒரு சிலர் ஜிகே நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க டாப்பா இருப்பாங்க. இங்கிலீஷ் நம்ம டஃப்னே சொன்னாலும் 30 மார்க்லாம் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க.
40க்கு 30 ஸ்கோர் பண்ணி இங்கிலீஷ் நம்ம டஃப்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து அவ்வளவு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல வந்து டாப்பரா இருப்பாங்க, குவான்ஸ்ல டாப்பரா இருப்பாங்க, ரீசனிங்ல டாப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ்லாம் வந்து நம்ம எவ்வளவு டைப் பண்ணோம், எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அங்க வந்து பண்ணிருக்கோம். என்ன சொல்றது? சென்டென்ஸ் கரெக்டா ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்கோம். அப்படிங்கிறது மட்டும் தான் மேட்டர் டிஸ்கிரிப்டிவ்ல. சரிங்களா? ஓவரால் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் நமக்கு ஈஸியா எவாலுவேட் பண்ணி வந்துரும். அதுவே ஒரு சிலர் எல்லாத்துலயுமே டாப்பரா இங்கிலீஷ்ல கூட டாப்பரா இருப்பாங்க. ஆனா குவான்ஸ்ல ரொம்ப அவரேஜா இருப்பாங்க. அவங்க குவான்ஸ் சரியா போட முடியாம போச்சு அப்படின்னா அவங்க செக்ஷன் கட்டாவே கிளியர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்டிவே எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அவங்க டிஸ்கிரிப்டிவ் மார்க் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. திரும்ப நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதி வந்தா தான் தெரியும். அதுக்குள்ள அவங்க எஸ்பிபிஓ அப்படி கிளியர் பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்க அது வேற. ஓகே அவங்களோட லக்கு அந்த மாதிரி எப்படி அவங்க போயிட்டாங்க. ஓகே நம்ம இதை பத்திலாம் அவங்க பேச வேண்டாம். இதுதான் ரியாலிட்டி. சோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 2 ஷிஃப்ட்லயுமே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் என்ன அப்படின்னா ரீசனிங்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் தவிர மேஜரா சேஞ்சஸ் இல்ல 2 ஷிஃப்ட்லயும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ரீசனிங்கோட இன்புட் அவுட்புட் கொஞ்சம் ஒரு சிலரால அந்த கிரேடிங்ஸ் கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் ஷிஃப்ட்ல அந்த இன்புட் அவுட்புட் ஈஸியா இருக்கு. இது ஒண்ணுதானே தவிர ரீசனிங்ல வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை விட செகண்ட் ஷிஃப்ட்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் அதிகமா போட்டிருக்காங்க ரீசனிங்ல. நான் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கிறதுலே செகண்ட் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈஸி தான். இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது நிறைய பேரோட வாயில இருந்தே நான் கேள்வி வேர்ட் ஆஃப் மவுத் அவங்க வாயில இருந்தே வந்துருச்சு. அவங்களுமே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஈஸி. 2 மார்க்கே நிறைய போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதனால நார்மலைசேஷன் கண்டிப்பா இங்க நடக்க போகுது. அதே மாதிரி இங்கிலீஷுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அதிகமா போட்டிருப்பாங்க, செகண்ட் ஷிஃப்ட் கம்மியா போட்டிருப்பாங்க. கஷ்டம் தான். ஆனா செகண்ட் ஷிஃப்ட் அதை விட கஷ்டம். அதையுமே நீங்க யோசிக்கணும். ஜிகே வந்து ரெண்டுமே ஒரே லெவல் தான். பெருசா வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. ரீசெண்ட் கரண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த லாஸ்ட் 3 எக்ஸாம் எழுதிருப்பீங்களே ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க். இதை கம்பேர் பண்ணும்போது இதுல கரண்ட் அஃபேர் கொஞ்சம் நிறைய நீங்க படிச்சுட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்வி. டிஸ்கிரிப்டிவ் நான் படிக்கிறது அது தெரியும். அவ்வளவுதான். இதை வச்சுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இப்ப சொல்ல போறோம். கரெக்டா சார்? எஸ் சார், கரெக்ட் சார். நம்ம கட் ஆஃப்ல போயிடலாம். போயிடலாமா சார்? நாங்க இந்த கட் ஆஃப் தான் சொல்லியிருக்கோம். இதுதான் நார்மலைசேஷன் எல்லாம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகி வரப்போற கட் ஆஃப். நாங்க இப்போ வந்து இந்த கட் ஆஃப் எதை வச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த சொன்னோம் இல்லையா இப்போ மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 5500ல இருந்து 6000க்குள்ள எடுக்க போறாங்க. இந்த மெயின்ஸை கிளியர் பண்ணி போறவங்க இன்டர்வியூக்கு போறவங்க அவ்வளவு பேர் எடுக்க போறாங்க. ஒரு 16,000 இருந்து 70,000 எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவங்களுக்காக நாங்க இதை சொல்லியிருக்கோம். சரியா? இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது வருமானு கேட்டா இந்த நாங்க சொல்ற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்கன்னா அதுக்கு கட் ஆஃப் இவ்வளவுதான் வரும். இதுல இன்னும் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 3 நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா சார்? கரெக்டா? கரெக்ட் சார். பேப்பர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமா இருக்கு கட் ஆஃப். எல்லாருமே வந்து 65, 63 தான் வரும், இல்ல 68 தான் வரும், 70 தாண்டாது அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது எல்லாம் என்ன 70க்கு மேல இருக்கு, ஜென்ரலே 70க்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இதுல நல்லாவே ப்ளே ஆக போகுது. நீங்க நல்லா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணவங்க கம்மி, ஷிஃப்ட் 2ல அட்டன் பண்ணவங்க ரொம்ப அதிகம். சரிங்களா? இப்போ ரொம்ப அதிகமா இருக்கவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணி ஷிஃப்ட் 1 கம்மியா எழுதுனவங்களுக்கு ஈக்குவேட் பண்றத விட ஷிஃப்ட் 1 வந்து நார்மலைஸ் பண்ணி ஷிஃப்ட் 2க்கு ஈக்குவேட் பண்றது ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரெண்டு வேளை ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நாங்க கொடுத்துருக்கிறது எப்படின்னா கஷ்டமா இருக்கக்கூடிய ஷிஃப்ட் 2, அதாவது ஓவராலா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஷிஃப்ட் 2வை ஷிஃப்ட் 1க்கு நார்மலைஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ரேஞ்சில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதாவது நார்மலைசேஷன் இப்படி நடந்தா டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டுக்கு நடந்துச்சுன்னா. ஸோ இதுவே வந்து ரிவர்ஸா நடந்துச்சு அப்படின்னா இதுல சொன்ன மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள கட் ஆஃப் இருக்கும். எஸ், கட் ஆஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் நீங்க வந்து ஒரு அட்டெம்ப்ட் உங்களுக்கு உங்களோட அட்டெம்ப்ட் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருப்பீங்க, செகண்ட் ஷிஃப்ட்ல அட்டெம்ப்ட் பண்ணிருப்பீங்க. இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. 2 மார்க் 1 மார்க் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. உங்களோட அட்டெம்ப்ட வச்சு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களோட அதுல மார்க் என்ன வரும் அப்படிங்கறது யோசிங்க. சரிங்களா? 60 பிளஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 55 பிளஸ் போட்டிருப்பாங்க. அந்த 55 பிளஸ்க்குள்ளேயே ஒரு 20 மார்க் வந்து 2 மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. 20 மார்க் 2 மார்க்னா 55ல 20 மார்க் 2 மார்க். சரிங்களா? 35 கொஸ்டின்ஸ் தனியா வச்சிருங்க. 20 கொஸ்டின்ஸ் தனியா வச்சிருங்க. 20க்கு 45 மார்க், ரிமைனிங் 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப 75 மார்க் வரும் 55 போட்டவங்களுக்கு. சோ இங்க நாங்க வந்து இவ்வளவு அட்டெம்ப்ட் போட்டவங்க படிங்க, இவ்வளவு அட்டெம்ப்ட் போட்டவங்க மெயின்ஸ்க்கு ரெடியா இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறது. இவ்வளவு மார்க் வருமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் எங்க மேட்டர். சரிங்களா? அட்டெம்ப்ட் மேட்டரே கிடையாது. சாரி, எவ்வளவு அட்டெம்ப்ட் மேட்டர்னு கிடையாது. ஏன்னா 2 மார்க் 1 மார்க் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம இப்படி சொல்ல போறோம். கரெக்டா சார்? கரெக்ட் சார். இவ்வளவுக்கு மேல நான் வந்து மார்க் வரும் அப்படின்னா நான் இன்டர்வியூக்கு படிக்கலாம். அது ஏதாவது சொல்ல முடியுமா சார்? டிஸ்கிரிப்டிவ் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பிளஸ் மார்க் வரும்னா நீங்க படிக்கலாம் சார் கண்டிப்பா. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் வந்து நல்லா தான் மார்க் ஸ்கோர் வரப்போகுது. ஏன்னா கட் ஆஃபே ஜெனரலுக்குலாம் 10 இருக்க போகுது.
நீ ஜெனரல் கேட்டகரியில கிளியர் ஆகுற அப்படின்னா உனக்கு கண்டிப்பா 10க்கு மேல தான் இருக்க போகுது. 25 10ல இருந்து 25 குள்ள இருக்க போகுது. நீ ஒரு 60 மார்க் வாங்குற டிஸ்கிரிப்டிவ்ல வந்து சடனா உனக்கு ஒரு 14 மார்க் போட்டுறாங்க, நீ பாஸ் தானே. கரெக்ட். ஏன்னா இங்க வந்து 1:3 தான் எடுக்க போறாங்க. இன்டர்வியூ நீ நல்லா பண்ணி ஒரு 18 மார்க் ஸ்கோர் பண்ற. நீ நீ வந்து கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணிருக்க. 73 தான் வாங்கியிருக்க. இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி ஒரு 18 வாங்கியிருந்தா நீ கிளியர். ஏன்னா இது ஐபிபிஎஸ் பிஓ 1:3 தான் எடுப்பாங்க. ஆமா. அப்படி மாதிரி நீ வந்து 100 மார்க் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கினாலும் இன்டர்வியூல கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தா கிளியர் ஆகாம போறதுக்கு இங்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது ஐபிபிஎஸ் பிஓ. ம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே இங்க காட்டியிருக்கோம். இதுதான் ஐபிபிஎஸ் பிஓ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இயருமே இதான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம வந்து எல்லா இயரும் டேட்டா கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால 4 இயரோட எக்ஸாக்ட் டேட்டா நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த அந்த டேட்டா நீங்க எங்க போய் செக் பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். எல்லா வேகன்சி, இனிஷியல் வேகன்சி, ஃபைனல் வேகன்சி எதுவுமே நீங்க ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு லேட்டா கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான். ஓகேவா? இது நம்ம கண்டிப்பா நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் அப்கமிங்ல எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் வரும், அதுதான் வரும்னு சொல்லிட்டு என்ன சொல்றது? பெருசா யோசிக்காதீங்க. இந்த கட் ஆஃப் இருக்கும். நம்ம சொல்றது சொல்லியாச்சு. அப்கமிங் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. கிராக் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. எஸ் சார். வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து ஃபைனல் வேகன்சி எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதான் ஒரு 5500 to 6000க்குள்ள இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கட் ஆஃப்லாம் இருக்கு. ஸோ எப்படி எஸ் சார். நமக்கு ஐபிபிஎஸோட ரிசல்ட், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஜான்வரி லாஸ்ட் வீக் ஆர் ஜான்வரி, அதாவது ஜான்வரி 3rd ஆர் 4th வீக் கண்டிப்பா வந்துரும். வரலாம். அதே மாதிரி வேகன்சி சப்போஸ் இந்தியன் பேங்க்கும் இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வேகன்சி கொடுத்தாங்கன்னா இன்னுமே கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அது இன்க்ரீஸ் ஆனா லக்கு தான். இன்டர்வியூ போறவங்களுக்கு எல்லாருக்குமே லக்கு. 1:3 தான் எடுக்க போறாங்க அப்படின்னும்போது அவங்களுமே வேகன்சி ஆட் பண்ணிடுறாங்கன்னும் போது அந்த பர்சன்ஸ்ல இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ போறவங்க எல்லாருக்குமே லக்ல நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகும். கிளியர் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அப்கமிங்ல எஸ்பிஐ நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சோர்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேகன்சி வரும்னு சொல்றாங்க. எப்ப வரும்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. சோ அது வந்தா எப்ப வந்தாலுமே சந்தோஷம் தான். ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எல்லா என்ன சொல்றது, இங்க ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அங்க போய் இன்னுமே செமையா பண்ணுங்க. அதனால நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நாம இந்த மாதிரி கண்டென்ட் ரிப்பீட்டடா நம்ம கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்போம். இன்னும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு என்ன சொல்றது பூஸ்ட் அப் பண்ணணும் மீன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா. உங்களோட சப்போர்ட்ஸை லைக் மூலியமாவும் கமெண்ட் மூலியமாவும் எங்களுக்கு சொல்லுங்க. வேற என்ன அப்படின்னா வேற என்ன நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்கமிங் எக்ஸாம்ஸ், அதுவே போதும். சார் நீங்க சொல்லுங்க, முடிச்சிடலாம். அவ்வளோதான் சார், முடிச்சிடலாம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ அப்கமிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே டேக் கேர். ஓகே ஹேவ் கைஸ், நைஸ் டே. பாய். ஆல் தி பெஸ்ட், ஆல் பை பை.